அங்கே போதும்டா. என்ன நீ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு கோட்டை அடிச்சதுக்கு குப்பரை கிடக்கிற நிலைமைக்கு போயிட்ட நீ. நான் வேற சரக்கு பார்த்ததுன்னு கடையில இருந்து பையனை ஒரு ஆப் எடுத்துட்டு வர சொல்லிக்கியா? நீ என்னடா போதும் போதுன்னு சொல்லிட்டு இருக்கவே எடுத்து அடியா. 3 ரவுண்டு போனது அப்புறம் பச்சை குழந்தை பாலை குடிச்ச மாதிரி இருக்கியா? இதுக்கு போய் அப்படியே ரொம்ப போதை ஏறின மாதிரி ஃபீலை கொடுக்குறவன். சாடுவங்க எனக்கு ஊதுயா. சும்மா சொல்லக்கூடாதியா, நீ சரியான வீரன்யா. அப்படியா? எப்படா பங்கு சொல்ற? யோ, அந்த வெற்றி பயல குத்த வந்தது நீதான்னு சொல்லி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. யா, உங்க அம்மாவே உன் மேல சந்தேகப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி குடும்பத்துல இருந்து ஒருத்தன் கூட வந்து உன்னை என்னன்னு கேட்கல பத்தியா? யோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பயந்துட்டாங்கந்தாயா அர்த்தம். யோ, உன் மாமன் கூட வந்து ஆய்வுன்னு டாட்டு பூட்டுன்னு சவுண்டு தான் விட்டான். ஆனா அவங்க இன்னும் யாரும் வந்து உன் கூட உரண்டிய ஒன்னும் கூட்டல. இனிமே அழகர் சவாசத்துக்கு போவே கூடாது தானே அர்த்தம். அதான் சொல்றேன், அவங்க உன்னை பார்த்து நல்லா பயந்துட்டானுங்க. அப்படியாடா சொல்ற? ஆமையா, கண்டிப்பா உன்னை பார்த்து பயந்துருக்கீங்க. இல்லைனா அண்ணன் தம்பி மாமன் தாத்தா அமைவின்னு சொல்லி இந்நேரம் அம்புட்டு பையனை வந்திருப்பாங்கல்ல. எவனாச்சும் ஒருத்தராச்சும் நேர்ல வந்து என்ன எதுன்னு கேட்காம இருப்பீங்க. பாண்டி சொன்ன மாதிரி அவங்க பயந்துட்டாங்க அழகரே. இனிமே நீ என்ன வேணா பண்ணல, அவங்க உன் நம்பிக்கே வர மாட்டாங்க. நிஜமாவடா சொல்றீங்க? ஆமா பங்கு, இனிமே நீ வெற்றிய என்ன செஞ்சாலும் எவனும் வந்து கேட்க மாட்டானுங்க. அப்படின்னா என்ன வேணாலும் செய்யறாம பங்கு? என்ன வேணாலும் செய்யா மறது அதை விட்டு கேட்டா எதுக்கு பங்கு? எது பங்கு சொல்ற? உருட்டு கட்டை எடுக்கிறதுக்கு உருட்டுட்டே போறான் பாரு. தூக்கி விடுப்பாங்க. சரி சரி சரி. இப்ப நம்ம பாண்டி தான் அந்த வெற்றின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் அவனை எப்படி அடிப்பேன் தெரியுமா? அடிப்பியா? சும்மா எப்படி அடிப்ப? இப்படிதான் அவனை அடிச்சே சாகடிப்பேன். பங்கு, எவனோ ஒருத்தர் வந்திருக்காங்க. அவன் தான் கடையில இருந்து ஆப்பு கொண்டு வர சொன்னால அவனாதான் இருக்கும். எப்பயா நீங்க வா வந்து கொடுத்துட்டு போ. பாருடா, இங்க வாடகம்ல நொன்ன அங்க எல்லாம் வேலைக்கு பாக்குறேன். வா, ஏய் ஆப்பு கொடுக்கதான் வந்திருக்க, கொடுத்துட்டு போடா. வரண்டா.
ஹாஃப் கொடுக்க வரலடா, உங்க எல்லாத்துக்கும் ஆப்பு கொடுக்க வந்திருக்கேன். நானே வெற்றியாச்ச கலைச்சத்துல இருக்கிறேன். என்னடா யோ அங்க பாரியா, புகழ் வந்திருக்காயா. எந்த புகழ்? புகழ்யா. ஏய் என்னடா 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 என்ன? இங்க வா. எங்க அண்ணனை எப்படி அடிப்பேன்னு சொன்ன நீ? நான் ஒன்னொன்னா அடிச்சு காட்டுறேன், சரியா? நீ எப்படின்றது நீயே சொல்லு. இங்க பாரு அழகுற, இன்னொரு தடவை என் குடும்பத்துல யார்கிட்டயா வம்பளுக்கணும்னு நினைச்ச செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இங்க பாரு, சும்மா சொல்றேன்னு நினைக்காத, நான் சொன்னா செய்வேன். பாத்து மாப்ள, நான் பாத்துக்கிறேங்க. வாங்க. ஈஸ்வரி, அந்த ஆரத்தி தட்டை கொண்டு வாமா. அப்படியே அங்கேயே நில்லுங்கப்பா. அன்புக்கரசி, உன் கையால ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ. அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கட்டும்யா. என்ன திருஷ்டியோ என்ன கெட்ட நேரமோ தெரியல, உன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி நீ ஆஸ்பத்திரிக்கு போய் உசுறு பொழைச்சு வந்திருக்க. அதனால வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்துதாயா உள்ள அனுப்பணும். எதுக்கு? தம்பிக்கு மட்டும்தானே ஆரத்தி எடுக்கணும், மத்தவங்களுக்குலாம் எதுக்கு ஆரத்தி? ஏய் ஈஸ்வரி, ஐயா பேச்சு பேசினதுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது. சொன்னே செய்யி. இவங்க 2 பேருக்கும் 2 பேர் சேர்ந்து வந்து ஆரத்தி எடுங்க. ஒன்றும் இல்லைம்மா, அதான் நான் நல்லபடியாக வந்துட்டேன்ல. நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. வெற்றி, நீ உள்ள வாப்பா, உள்ள வா. சொல்லியா? டாக்டர் என்னையா சொன்னாரு? 10 நாளை கட்ட பிரிச்சிடலாம் சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் காயத்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க.
இப்போதைக்கு மருந்து மாத்திரை மட்டும் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏப்பா ஊருக்குள்ள எந்த வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிற உன்னைய ஒருத்தன் குத்தி கொலை பண்ண வந்திருக்கான்னா அவன் எவன்னு கண்டுபிடிச்சு அவனை குடலை உருவி கொல்லாம விட மாட்டேன். வெற்றி, இத்தனை நாளா நீ ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால நாங்க எதுவும் கேட்கல. இப்ப சொல்லுப்பா, உன்னை கொலை பண்ண வந்தது யாரு? வெற்றி, யாரா இருந்தாலும் சொல்லு மாப்ள. அவன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு அவன் பரம்பரையா கழுத்த இருக்கிறேன் நான். இவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அந்த தேவையில்லாத பிரச்சனையில தான் போய் முடியும். சொல்லியா வெற்றி, அது யாரா இருந்தா அவனை குத்தி புட்டு நான் இந்த குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போறேன். அண்ணே, என்னண்ணே இப்போ என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்போ கொலை ஜெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயா வெற்றி, இந்த வீட்டோட ஆலமரமே நீதாயா. உன்னை ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான்னா அவனை சும்மா விட சொல்றியா? இங்க பாரு, அவன் யாரு என்னன்றத மட்டும் சொல்லு, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா, சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியலப்பா. ஹெல்மெட் போட்டிருந்ததால அவன் முகத்தையே என்னால பார்க்க முடியல. ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது அழகர் இல்லப்பா. நீங்களா கண்டதும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. விடுங்க, பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். இங்க பாரியா, எதிரி யாருன்னு தெரிஞ்சா சூதானமா இருக்கலாம். யாருன்னே தெரியாத போது எல்லாத்துலயும் எப்படி சூதானமா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லியா. ஏங்க, சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். டேப்லெட் எடுத்து தரட்டுமா? ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுமே. ம், மலர், சொல்லுங்க. கையில இருக்கிற கட்டை கழட்டி மருந்து போட்டு விட்டு திரும்ப கட்டி விடுறியா? டெய்லியும் 3 தடவை மருந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இது, கட்டி விடுறியான்னு கேக்குறீங்க? அதை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போகுது? மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறேன். அதோ அங்க ஷெல்ஃப்ல இருக்கு. ம். மருந்து போட்டு விட்டுமா? ஒரு நிமிஷம் மலர், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ மருந்து போட்டு விடு. சரிங்க. வெற்றி எங்க? வாஷ்ரூம் போயிருக்காரு. பெரிய வெள்ளக்கார துரையம்மா வாஷ்ரூம்னு இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க. ஏன் பாத்ரூம்னு தமிழ்ல சொல்ல மாட்டீங்களோ? ஏய், அதுவும் இங்கிலீஷ் தாண்டி. ஆமால. கையில என்ன மருந்து? அவருக்கு போட்டு விடுறதுக்கு தான் அத்தை. அவருக்கு போட்டு விடுறதுக்கா? ஆமா அண்ணி, அவர் தான் கட்டு பிரிச்சு மருந்து போட்டு விட சொன்னாரு. அதான் காத்துட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த மருந்து போடுறது, இந்த மயில் இறகால இப்படி தடவறது, இதெல்லாம் நீ ஒன்னும் பார்க்க வேணாம். எங்க தம்பிக்கு நாங்களே பாத்துக்கிறோம். மருந்த கொடுத்துட்டு கிளம்பு. நாங்க அவனோட கொஞ்சம் பேசணும். மருந்து கொடுன்னு சொல்றேன்ல. இல்ல அண்ணி, அவரு என்னதான் போட்டு விட சொன்னாரு. அவர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நான் மருந்து போட்டு விட்டுட்டு கிளம்பிடுறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் பேசிக்கோங்க. ஏய், உனக்கு அம்புட்டு தூரம் ஆயிப்போச்சா? மருந்த கொடுத்துட்டு கிளம்புங்கிற. என் தம்பி மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்னமோ பெருசா நான் தான் போட்டு விடுவேன்னு இப்படி நாடகம் பண்ணிட்டு இருக்க. அப்படி என் தம்பி மேல அக்கறை இருந்தா நீ முதல்ல அவன் பக்கத்துல போகவே மாட்டடி.
நீயே பாக்குறல, நீ பக்கத்துல இருக்கும்போதுதான் என் தம்பிக்கு ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு. அத நாங்க படிச்சு படிச்சு பல தடவை சொல்லியாச்சு. ஆனா எதுவுமே உன் புத்திக்கு புரியற மாதிரியே தெரியல. நீ மட்டும் என் தம்பியை விட்டு விலகி நில்லு. அவன் எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா சந்தோஷமா இருப்பான். நீ இருக்கிறது மட்டும்தான் அவனுக்கு ஒரே பிரச்சனை. மருந்து கொடு. போ வெளியில. என்னடி பாக்குற? வெளியில போ. உன்னை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. ஏண்டி, நான் தான் உன்னை இவ்ளோ திட்டுறனே, நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாதுன்னு உனக்கு தோணவே தோணாதா? எப்படி திட்டினாலும் எதுலயோ மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க. போடி வெளியில. வெளியே போடி. போ. பேசாம போவாளா? பெருசா வந்துட்ட. கட்ட பிரிக்கிறேன், மருந்து போடுறேன். என்னையா பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா. இல்லையா, நீ என்ன பண்றேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். வாயா, வா, உட்காரு. ஏதோ கட்டு பிரிச்சு மருந்து போடணும்னு சொன்னியாமே, கைய காட்டு, அம்மா போட்டு விடுறேன். அம்மா, உங்களுக்கு ஏமா வீண் சிரமம்? அதான் மலர்கிட்ட சொல்லியிருந்தேனே. ஏண்டா, பெத்த தாய் மருந்து போட்டு விடுறது வீண் சிரமமா? என்னடா பேசிட்டு இருக்க நீ? அம்மா, நான் அப்படி சொல்லம்மா, மலர்கிட்ட சொல்லியிருந்தேன், அதான். ஏன்பா, மலர் போட்டு விட்டாதான் உன் கை மருந்தை ஏத்துக்குமா? ஏன் நாங்க போட்டு விட்டா ஏத்துக்காதா? இல்ல உன் கையில இருக்கிற புண்ணுதான் குணமாகாதா? இங்க பாரு தம்பி, நீ என்னமோ அவளதான் மருந்து போட்டு விட சொன்ன. ஆனா உன்னை பார்க்க வந்த எங்க கிட்ட அவ என்ன சொன்னா தெரியுமா? அத்த, இந்த புண்ணு கிண்ணெல்லாம் எனக்கு தொட்டு பழக்கம் இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒரே அலர்ஜி, ஒரு மாதிரியா இருக்கும், அதனால என்னாலலாம் மருந்து போட முடியாதுன்னு நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்லி மருந்தை கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கப்புறமும் நீ சொல்லு, அவதான் உனக்கு மருந்து போட்டு விடணுமா? கண்டிப்பா மலர் அவளா போயிருக்க மாட்டான். இவங்க தான் ஏதாவது திட்டி அனுப்பியிருக்கணும். என்ன வெற்றி, இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நான் மருந்து போட்டு விடட்டுமா இல்ல வேண்டாங்கிறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போட்டு விடுங்க. இத பிடி. என்னடா வெற்றி, எம்புட்டு பெரிய காயம். என் புள்ள இதை எப்படிதான் தாங்கிக்கிட்டானோ தெரியலையே. அம்மா, இங்க பாரியா, எனக்கு ஏதோ வயித்தெரிச்சல், நான் ஏதோ புலம்பிட்டு போறேன், விடு. என்ன பேச வேண்டாம்லாம் சொல்லாத. கொடு. சரியா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? மருந்து மாத்திரை எதுவும் எடுத்து கொடுக்கணுமா? இல்லம்மா, நான் மருந்தெல்லாம் எப்போ சாப்பிட்டேன், இதுவே போதும். சரியா, நீ பேசாம தூங்கியா? இத பாரியா வெற்றி,
என் உசுரே நீதான்டா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அத மட்டும் நீ புரிஞ்சுக்க. சரியா? நீ பேசாம தூங்கியா? ம். நாங்க வரோம். சரிம்மா. வாங்கடி. எங்கடி எடுத்துட்டு போற? அல்ப